ஹே ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நருட்டோ ஷிப்புடனோட சீசன் 15 பார்ட் 2. பார்ட் 1 பார்க்கலனா மறக்காம பார்த்துட்டு வந்துருங்க, அப்பதான் கதை புரியும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லாக பாருங்க. அதுக்கு முன்னாடி வெல்கம் டு டாப் டேக்கர். இப்போ நருட்டோ அந்த ராட ரசிங்கா நினச்சி உடைக்க இப்போ அந்த இடத்துக்கு டோபி கிடுஸ்டாச்சோ கொண்டு வந்துருவான். சன்கோக்குவும் நருட்டோ நான் போறதுக்கு முன்னாடின்னு சொல்லிட்டு அப்படியே ஃபிஸ் பம்ப் வைக்க அதோட டோபியும் சன்கோக்குவை கிடோ ஸ்டாச்சுக்குள்ள உள்ள இழுத்துருவான். இப்ப 5 ஜிஞ்சிருக்குமே அப்படியே டெய்ல் டிபிஸ்ட் மோடுக்கு வந்துருவாங்க. இதை பார்த்த குராமாவும் இதெல்லாம் வேலைக்காவது நருட்டோ, உனக்கு தேவையான பவரை நான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு 2 பேருமே சிரிச்சுக்கிட்டு ஃபிஸ் பம்ப் பண்ண நருட்டோ இருக்கா சொன்னதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு இதுக்கப்புறம் நீ ஒரு டீமன் ஃபாக்ஸ் கிடையாது, நீயும் லீஃப் வில்லேஜ் சேர்ந்தவன் தான், வா குராமா போலான்னு சொல்லிட்டு கேட்டை ஓபன் பண்ண பயங்கரமா சாக்கரா பாரதி முன்ன இருந்ததை விட இப்ப வேற லெவல்ல மாறிடுவான். அப்படி டெய்ல் டிபிஸ்ட் டிரான்ஸ்ஃபார்மேஷனோட குராமாவா மாறி அப்படியே 5 பேர் பறக்க விட அவங்களோட உடம்புல எங்க ராட் இருக்குன்னு பாக்கணும்னு சொல்ல குராமாவும் அதுக்கெல்லாம் டைம் இல்ல, 5 நிமிஷம் தான் இருக்குன்னு சொல்ல அதுவே போதும்னு சொல்லிட்டு அப்படியே 5 பீஸ்ட் கூட சண்டை போட்டுக்கிட்டே எங்க ராட் இருக்குன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருவான். இப்ப 5 டெய்ல்டு பீஸ்டும் சேர்ந்து பெரிய டெய்ல்டு பீஸ்ட் பாம்பை ரெடி பண்ண 2மே மோதி மறைஞ்சு போயிடும். இந்த கேப்பை பயன்படுத்தி 5 டெய்ல்டு பீஸ்டையும் பிடிக்க அவன் க்ளோன்ஸ் வச்சு 5 ராடையுமே பிடிச்சிருவான். இப்ப இழுக்கலான்னு வர இப்ப நருட்டோ கண்ணுக்கு முன்னாடி 5 டெய்ல்டு பீஸ்டும் வருவாங்க. இப்ப குராமாவும் நருட்டோ நீ சன்கோக்குவை பார்த்த மாதிரி இது கிடையாது, இது உன்னோட ஆள் மனசுக்குள்ள நம்ம கனெக்ட் ஆயிருக்கும், இந்த வாட்டி அவங்க கூட ஜிஞ்சிருக்கு கூட இருக்காங்க பாருன்னு சொல்ல இப்ப 5 ஜிஞ்சிருக்கையும் 5 டெய்ல்டு பீஸ்டும் அவங்களோட பேரை சொல்லுவாங்க. அவங்க பேரை எல்லாம் ஒரு ஷார்ட்ஸா போட்டுடலாமா? இப்ப அவங்க 5 பேரும் நருட்டோ சன்கோக்கு கிட்ட ஒரு விஷயத்த பாஸ் பண்ண சொன்னாருன்னு சொல்லிட்டு இப்ப 5 பேரும் கை நீட்டுவாங்க. நருட்டோ ஃபிஸ் பம்ப் வைக்க குராமா எல்லாம் பார்த்துட்டு ஒரு விஷயத்த யோசிச்சு பார்க்கும். சேஜ் ஆஃப் 6 பார்த்தோம், இவங்க குட்டியா இருக்கும் போது நீங்க எல்லாம் பிரிஞ்சு போக போறீங்க, ஆனா கண்டிப்பா ஒரு நாள் இது மாதிரி சேருவீங்க, அது எப்போன்னு தெரியல, அது வரைக்கும் நான் இருப்பேன்னு தெரியலன்னு சொல்ல இப்ப குராமாவும் ஓல்டு மேன் உண்மையிலேயே ரொம்ப லேட் ஆயிடுச்சு, கைஸ் நீங்க என்ன நினைக்கிறீங்க, ஓல்டு மேன் சொன்னது நருட்டோ தானேன்னு கேட்க ஆமா கண்டிப்பா ஆமான்னு எல்லாம் சொல்லுவாங்க. அப்படி நருட்டோட 5 க்ளோனுமே அப்படியே அவங்க ராட் எடுக்கும். நருட்டோ அப்படியே நார்மலா மாறிடுவான். இப்ப டோபி 5 பேருமே அப்படியே கிடோ ஸ்டாச்சுக்குள்ள உள்ள இழுத்துருவான். நீ 9 டெய்ல்ஸை கண்ட்ரோல் பண்ணுவேன் நான் நினைச்சே பார்க்கல, ஆனா 5 நிமிஷத்துக்கு தானா, எப்பவும் போலதான் சொல்ல நருட்டோவும் எப்பவும் போல கிடையாது, நான் இந்த வாட்டி நிறைய நேம்ஸை ஞாபகம் வச்சிருக்கேன்வா. நருட்டோ நல்லா தைரியமா நிப்பானா. அதை பார்த்த டோபியும் சாலா இருறா வரன்னு சொல்லிட்டு அவன் வெப்பன் எடுக்க ஆனா அவன் கையில இருந்து தண்ணியா ஊத்தும். இது என்ன வேர்வையா? இல்ல இது வெறும் மழை தான், இவனுங்களால என்ன பயமுறுத்த முடியாதுன்னு சொல்ல ஹெட் குவார்டர்ஸை காமிச்சா நீங்க அதை பாத்தீங்களா, அது 9 டெய்ல்ஸோட சாக்கரா தானே? ஆமா நருட்டோ, பி, கக்காஷி, கை அவங்க எல்லாம் சேர்ந்து இன்னொரு மாதிரி தடுத்துட்டு இருக்காங்கன்னு சொல்ல ஷிகாக்கோ இனோயிச்சி நம்ம எல்லாரும் மனசு ஒன்னா இருக்கிற மாதிரி வார்ல இருக்கிற எல்லாரோட மனசையும் ஒன்னாக்கணும், அதை நீ தான் பண்ணணும்னு சொல்ல இனோயிச்சியும் சரின்னு சொல்லிட்டு இப்ப வார்ல இருக்கிற எல்லாரு கூடயும் கனெக்ட் ஆவாரு. கேட்டுக்கோங்க கைஸ், நம்ம காப்பாற்ற வேண்டிய நருட்டோ பியும் ஃப்ரண்ட்ல இருந்து நம்மளுக்காக சண்டை போட்டுட்டு இருக்காங்க. சோ அதை நோக்கி போயிட்டு இருக்க நீங்களும் ஒரு மனசா சேர்ந்து நருட்டோ, பி, கக்காஷி, கை கூட சேர்ந்து அவங்க கூட சண்டை போடுங்கன்னு சொல்ல அவர் லிமிட்டை தாண்டி பேசிட்டனால அவர் மூக்குல இருந்து ரத்தம்லாம் வரும். இப்ப அப்படியே ஓடிட்டு இருக்க நம்ம ஆளுங்களை காமிக்கிறாங்க. ஹினாட்டா, கீபா, நெஜி, ஷீனோ, ஷிகமாரு, சோஜி, ஈனோ, அப்புறம் சாய், ராக்லி, டென்டென், சாக்குரான்னு சொல்லிட்டு எல்லாருமே கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க கைஸ், நாங்க வந்துகிட்டே இருக்கோம், நாங்க மட்டும் இல்ல இந்த வாரில் எல்லாருமே சேர்ந்து போராடுவோம்னு சொல்லிட்டு இவங்களும் வந்துட்டு இருப்பாங்க. இப்ப அப்படியே ஒரு கால் தடங்கள் அதாவது ஃபுட் பிரிண்ட்ஸை காமிக்கிறாங்க. யாருன்னு பார்த்தா சாசுகே, அவனும் எங்கேயோ போயிட்டு இருப்பான். இப்ப அப்படியே ஜூகோ சுகட்ஸை காமிச்சா அவனுங்களுக்கு இப்பதான் வார் நடக்குதுன்றது தெரியும். சரி சாசுகே போய் கண்டுபிடிப்போம்னு சொல்லிட்டு இவனுங்களும் ஒரு ஒரோச்சுமாரோட ஹைடவுட்டுக்கு போவாங்க. அங்க போயிட்டு இந்த சுகட்ஸ் வாயிச்சுட்டு சும்மா இல்லாம எனக்கு சாசுகேவும் பிடிக்காது, கரணியும் பிடிக்காது, ஏன் ஒன்னையும் பிடிக்காதுறான்னு சொல்ல ஜூகோ அவன் கண்ட்ரோல மீறி ஒரு அடி அடிக்க அந்த செவரே உடைஞ்சிரும். சுகட்ஸ் உள்ள போய் பார்த்துட்டு ஹே இந்த இடத்துக்கு நான் நிறைய வாட்டி வந்திருக்கேன், ஆனா இப்படி ஒரு இடத்த பார்த்ததே இல்லைன்னு சொல்லிட்டு அவனும் ஒரு ஸ்க்ரோல் ஓபன் பண்ணுவான். வாவ், இது எல்லாமே உரோச்சுமாரோட பிளானா, ஆனா இது வாரியை மாத்திடுமே, சரி இதை சாஸ்கே கிட்ட போய் கொடுப்போம்னு சொல்லிட்டு அந்த ஸ்க்ரோலை தூக்கிட்டு இவங்க 2 பேரும் கிளம்புவாங்க. இப்ப அப்படியே சாஸ்கேவை காமிச்சா ஏகப்பட்ட ஒயிட் ஜெட்ஸ் வந்துட்டு சாஸ்கே நீ எப்படா தப்பிச்ச, ஹே எங்க ஒரிஜினல் நீ கொன்னுட்டியான்னு கேட்க ஆமா இப்ப உங்களையும் கொல்ல போறேன்னு சொல்லிட்டு மத்த எல்லாரையும் போட்டு தள்ளிட்டு ஒரு ஒயிட் ஜெட்ஸை மட்டும் பிடிச்சிட்டு கென்ஜுட்ஸ்ல போட்டு சரி சொல்லு உங்க பிளான் என்னன்னு கேட்க டோபியோட பிளான் நருட்டோவும் பியும் பிடிக்கிறதுன்னு சொல்ல உன்னை சாசுகேவும் நருட்டோ அவனுக்கு சவால் விட்டுருப்பான்ல அதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு இந்த கண்கள் உன்னை அழிக்கிறதுக்காக ஏங்கிட்டு இருக்கு நருட்டோ, இதோ வந்துட்டேன்னு சொல்லிட்டு இவனும் கிளம்புவான். இன்னொரு பக்கம் இட்டாச்சியும் வேகமா வந்துட்டு இருப்பான். அவன் மேல காக்காலாம் பறக்க இதை சாசுகேவும் பார்ப்பான். அப்படியே மாதராவை காமிக்க சுச்சிகாகவும் அவரோட ஸ்டோன் கோலம் வச்சு ஒரே அடி அடிக்கலான்னு பார்க்க ஆனா மாதரா உட் ஸ்டைல் டீப் ஃபாரஸ்ட் ப்ளூம்னு சொல்லிட்டு அந்த ஸ்டோன் கோலமை காலி பண்ணிட்டு அந்த உட் ஸ்டைல் ஜெட்ஸ்ல இருந்து ஒரு பூவை முளைக்க வைப்பான். அந்த பூல இருந்து ஏகப்பட்ட கேஸ் லீக் ஆகும். டக்குன்னு காராவும் சாண்டை வச்சு இவங்க எல்லாரையும் மேல கூட்டு வந்துருவான். சுனாடியும் அதை யாரும் முகந்து மட்டும் பாத்துறாதீங்கன்னு சொல்ல ட்விஸ்டா மாதரா பின்னால இருந்து சூசன் வச்சு ஒரு அடி அடிக்க 5 பேரும் கவுந்துருவாங்க. உங்க கதை இப்ப முடிக்கிறேன்னு சொல்லிட்டு மெஜஸ்டிக் டெமாலிஷர் ஃப்ளேம்னு சொல்லிட்டு அவங்கள பயங்கரமா நெருப்பு வச்சு தாக்க இவங்களால மூச்சு விட முடியாம எல்லாருமே மயங்கிடுவாங்க. உனக்கு
மட்டும் ஒரு விஷயத்தை யோசிச்சு பாப்பாரு. சின்ன வயசுல ஓனோக்கியும் ஒரு கல்லை தொடச்சிட்டு இருப்பாரு. ஃபர்ஸ்ட் சுவிட்சுக்காகவும் வந்துட்டு நல்லா தொடன்னு சொல்ல, ஐயா இது வெறும் கல்லு, நம்ம லீஃப் வில்லேஜ் மாதிரி கிரேட் ஸ்டோன் ஃபேசஸ் எல்லாம் இருக்க கூடாதுன்னு கேட்க, அப்படியா சரி இது சாதாரணமான கல்லு தான் சொல்லிட்டு கீழே தூக்கி போட்டுருவாரா. எதுக்கே கீழே போட்ட, இப்ப நான் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு கேட்க, இங்க பாரு உனக்கு வில் ஆஃப் ஸ்டோன்ன்றது இந்த ஸ்டோன்ல கிடையாது, உன்ன மனசுலதான் இருக்கு. சோ அந்த வில்ல மட்டும் எப்பவுமே விட்டுறாதன்னு சொல்ல, உனக்கு கண்ணை முழிச்சு பார்த்துட்டு இதுக்கப்புறம் விட மாட்டேன்னு சொல்லிட்டு பார்ட்டிகல் ஸ்டைல் அட்டாமிக் டிஸ்மேண்ட்லிங் ஜூட்ஸ்னு சொல்லிட்டு அந்த நெருப்பை மொத்தமா அழிக்க மாதராவும் தெரிச்சிருவான். இப்ப 4 காகேசம் கண்ணை முழிச்சு பார்த்தா மாதராவோட நெஞ்சில ஹாஷிராமோட ஃபேஸ் தெரியும். சுனாடிவும் அப்படின்னா இதனாலதான் அவனால வுட் ஸ்டைல் ஜூட்ஸ் பண்ண முடியுதான்னு கேட்க, கபுட்டோவும் ஹாஷிராமா பிளஸ் மாதரா இவங்களை தடுக்க இப்ப யாருமே இல்லன்னுவா. இப்ப அப்படியே சாஸ்கேவை காமிச்சா இட்டாச்சி அவனை கிராஸ் பண்ணி போவான். இட்டாச்சி இது நீயான்னு சொல்லிட்டு சூசனை வச்சு அவனை பிடிக்கலான்னு பாக்க, இட்டாச்சி அவன் சூசனை வச்சு தடுத்துருவானா. ஹே இது நீதான் இட்டாச்சி, எங்க போற நில்லுன்னு சொல்ல, எனக்கு ஒரு வேலை இருக்கு அதை முடிச்சுட்டு வேணா பேசலாம், இல்ல முடிச்சுட்டு பேசலாம் முடியாதுன்னு சாசுகேவும், நீ என்கிட்ட நிறைய போய் சொன்ன, ஆனா டோபி எல்லா உண்மையும் என்கிட்ட சொல்லிட்டான், நான் கண்டிப்பா லீஃப் வில்லேஜ் அழிக்க போறேன்னு சொல்ல, இட்டாச்சியும் அதை நானும் கேள்விப்பட்டேன்வா. சாசுகேவும் நான் எப்பயே சாக வேண்டியவன், நீ உச்சிஹா கிளானே அழிக்கும் போது எதுக்கு என்ன மட்டும் விட்டு வச்சேன்னு கேட்க, அதுக்கு காரணம் நீ சின்ன பையன்டா, உனக்கு ஒண்ணுமே தெரியாது, உச்சிஹா கிளான்ல நடந்ததுக்கும் உனக்கும் சம்பந்தம் கிடையாது, ஆனால் தான் உன்னை விட்டு வச்சேன், நான் நினைச்சதெல்லாம் நீ பண்ண, ஆனா நான் நினைச்ச வழியில தான் நீ போகலன்னு சொல்ல, கண்டிப்பா போக மாட்டேன், நான் லீஃப் வில்லேஜ் அழிச்சே தீருவேன், அதுக்கு முன்னாடி எனக்கு நிறைய கேள்விகள் இருக்கு, ஆனா நீ எப்பவுமே என் நெத்தியில தட்டிட்டு என்ன மன்னிச்சிரு சாஸ்கேன்னு சொல்லிட்டு ஓடிக்கினே இருக்க, நானும் உன்னை துரத்துக்கினே இருக்கேன், இன்னைக்கு நான் விட மாட்டேன்னு சொல்ல, இட்டாச்சியும் நான் வேணும்னே பண்ணல, எனக்கு முக்கியமான வேலை இருக்கு, அதை நான் ஸ்டாப் பண்ணி ஆகணும்னுவா. இப்ப அப்படியே மாதராவை காமிச்சா, ஏமா பச்சை சொக்கா நீ தானே ஹாஷிராமாவோட பேத்தி, முதல்ல நான் உன்னதான் கொல்ல போறேன், அவனை கம்பேர் பண்ணும்போது நீ ஒண்ணுமே கிடையாது, நீ ஒரு வீக்கான உமன் தான், உன்னால உன் செஞ்சுக்கலானுக்கே அசிங்கம்னு சொல்ல, உடனே சுனாடியவும் ஆமா நான் என் தாத்தாவை கம்பேர் பண்ணும்போது ஒரு பெரிய மெடிக்கல் நிஞ்சா கிடையாது, அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கும் கிடையாது, அண்ட் நான் ஒரு உமன் தான், ஆனா நான் ஒன்னும் வீக்கான உமன் கிடையாதுன்னு. இப்ப அப்படியே மதராவை காட்டுறாங்க. மதராவும் நீங்க அஷிராமாவோட வழியை ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஆனா பவரே இல்லாத உங்களால என்ன எதுவுமே பண்ண முடியாதுன்னுவா. உடனே சுனாடேவும் நிறுத்து, நீ எங்களோட பவரை ரொம்ப குறைச்சி அடை போடுற, ஒரு மெடிக்கல் நிஞ்சாக்கு மொத்தம் 3 ரூல் இருக்கு. ரூல் நம்பர் 1 சண்டையில் அடிப்பட்டவங்களுக்கு கடைசி வரைக்கும் கிவ் அப் பண்ணாம ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். ரூல் நம்பர் 2 எப்பவுமே மெடிக்கல் நிஞ்சா முன்னாடி போயிட்டு சண்டை போடக்கூடாது. ரூல் நம்பர் 3 ஒருத்தன் செத்துட்டான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் ட்ரீட்மெண்ட் நிறுத்தணும். ஆனா இன்னொரு ரூல்மே இருக்கு. ரூல் நம்பர் 4 எவன் ஒருத்தன் ஆர்ட் ஆஃப் மைட்டோடிக் ரீஜெனரேஷன் அதாவது 100 ஹீலிங் ஜூட்ஸோ மாஸ்டர் பண்றானோ அவன் நான் முன்னாடி சொன்ன 3 ரூலை பிரேக் பண்ணலான்னு சொல்லிட்டு அவங்க பவரை காட்டுவாங்க பாருங்க, சூப்பரா இருக்கும். இப்ப சுச்சுக்காக மிஸ்ஸுக்காக ரைக்காக எல்லாம் இது ஒரு ஃபர்பிடன் ஜூட்ஸை வச்சு இதை சுனாடே மாஸ்டர் பண்ணிட்டாங்களான்னு சொல்லிட்டு ஷாக்காயிடுவாங்க. இப்ப சுனாடேவும் செம்ம ஃபோர்ஸ்ல போயிட்டு மதராவை ஒரு குத்த தலைவன் சுசுனை வச்சு தடுத்துருவான். ஆனா சுசுனவே லைட்டா கிராக் விட்டுரும். மதராவும் நல்ல பவர் இப்ப பாருங்கன்னு சொல்லிட்டு ஃபயர் ஸ்டைல் டிமாலிஷ் ஃப்ளேம்னு சொல்லிட்டு நெருப்பு ஊதி விட மிஸ்ஸுக்காக அதை வாட்டர் யூஸ் பண்ணி தடுத்துருவாங்க. அடுத்து வாட்டர் ஸ்டைல் வாட்டர் டிராகன் ஜூட்ஸு யூஸ் பண்ணி ஒரு டிராகன் உருவாக்கிய மதராவை அப்படியே முழுங்க, அடுத்த ரைக்காக பின்னால் அடிக்க சுனாடே முன்னால் அடிக்க நம்ம மதரா பறந்து போய் கீழே விழுவான். அடுத்து மதராவா எழுந்துட்டு ஒத்துக்கிறோம் சுனாடே நீயும் பவர்ஃபுல் தான், அஷிராமா உங்ககிட்ட என்ன சொல்லிட்டு போனான்னு தெரியல, பட் என்கிட்ட இப்போ அஷிராமாவோட செல்ஸ் இருக்கு, என் தம்பியோட கண்கள் என்கிட்ட இருக்கு, இதே மாதிரிதான் வெறுப்பும் ஒருத்தங்கிட்ட இருந்து இன்னொருத்தங்கிட்ட போயிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு மதரா பேசிட்டு இருப்பான். இப்ப சுனாடே சட்டுன்னு ஓடி வந்துட்டு மதராக்கு பட்டுன்னு ஒரு அடி அடிக்க மதரா அப்படியே பறந்துகிட்டே இருப்பான். காராவும் சாண்டை யூஸ் பண்ணி சாண்ட் சீல போட்டு மதராவை லாக் பண்ணிடுவான். இப்ப சுனாடேவும் ஐயா முடிஞ்சது ஜாலின்வாங்க, இல்ல சுனாடேவோட சோழி தான் முடிஞ்சது, ஒரே சொருகு தான் சுசுனை வச்சு எல்லாருமே சாக்காயிடுவாங்க, எப்படா இவன் தப்பிச்சான்னு சொல்லிட்டு. இப்ப மதராவும் வெளியே வந்துட்டு வெல் அஷிராமா யூஸ் பண்ற மாதிரி நானும் என்னோட உட்க்ளோனை யூஸ் பண்ணேன், நீங்க முன்னாடி சீல் பண்ணீங்க பாத்தீங்களா, அது என்னோட குளோன் தான், ஸோ ஆல் காகேஸ் ரெஸ்ட் இன் பீஸ்ன்னுவா. இப்போ இந்த சீன் வந்து கட் ஆகுது. அடுத்த சீனில் இட்டாச்சும் கபுட்டோட பேரியர்லாம் அடித்து உடச்சி உள்ள வந்துட்டு வணக்கம்டா மாப்பிளான்மா, கபுட்டோக்கெல்லாம் ஒரே சாக்கு. இட்டாச்சியும் நீ முன்ன என்ன ரீஅனிமேஷன் ஜூட்ஸு மூலமாக கண்ட்ரோல் பண்ணும்போது நான் உன்னோட சக்கராவை ட்ராக் பண்ணேன், ஸோ அது மூலமாக தான் நீ இருக்கிற இடத்த நான் கண்டுபிடிச்சேன்மா. கபுட்டோவும் சூப்பர்பு, இது வரைக்கும் என்னோட ரீஅனிமேஷன் ஜூட்ஸுலேருந்து யாருமே தப்பிச்சதில்லை, நீ மட்டும்தான் தப்பிச்சிருக்க, அண்ட் நீ என்ன கொன்னா கூட இந்த ஜூட்ஸு நிறுத்த முடியாதுன்னுவா. இப்போ சாஸ்கே பின்னாடியே உள்ள வந்துட்டு கபுட்டோவை பார்த்துட்டு ஹே ஒரோச்சுமாரு நீயான்வா. இப்போதான் இட்டாச்சியோட கண்ணெல்லாம் மாற்றினா, அப்போ கூட கண்ணு தெரியல, நல்லா பார்த்துட்டு கபுட்டோ நீங்கள் என்ன பண்ணுறன்னுவா. கபுட்டோவும் இங்கே நிறைய விஷயம் நடந்துருச்சுன்னுமா. சாஸ்கேவும் டோபி வார ஆரம்பிச்சிட்டானு கேட்பான். கபுட்டோவும் ஆமாம் எல்லா வில்லேஜில் இருக்கிறவங்களும் ஒன்று சேர்ந்துட்டானுங்க, அலைடு ஷினோபி ஃபோர்ஸ்னு ஃபார்ம் பண்ணிட்டு சண்டை போட்டுட்டு இருக்காங்கன்னுமா. உடனே சாஸ்கேவும் 5 நேஷன் எதிர்த்து உங்கள் 2 பேரால் மட்டும் என்ன பண்ண முடியும்னு கேட்பான். கபுட்டோவும் தப்பு கண்ணா,
எங்ககிட்ட 1,00,000 ஒயிட் செட்ஸும் இருக்காங்க. அது மட்டும் இல்லை, நான் உங்கள் அண்ணனை மாதிரியே நிறைய பேரை ரீஅனிமேட் பண்ணி வர வச்சிருக்கேன். இந்த மொத்த பிளானுமே மதரா உச்சியாதுன்னுவான். சாஸ்கேவும் என்ன பிளான்னு கேட்பான். கபுட்டோவும் இந்த மொத்த உலகத்தையுமே நாங்கள் கென்ஜூட்ஸுல போட போகிறோம், அதுக்கப்புறம் எல்லாருமே மதரா கண்ட்ரோல் தான். ஸோ அந்த மாதிரி பண்ணுறதுக்கு எங்களுக்கு 10 டெயில்ஸ் தேவை, 10 டெயில்ஸை வர வைக்கிறதுக்கு 8 டெயில்ஸும் 9 டெயில்ஸும் எங்களுக்கு தேவை. ஸோ அதுக்காக தான் மதரா பேட்டில் ஃபீல்டில் போராடிட்டு இருக்கான்மா. இப்போ அப்படியே மதராவை காட்டுறாங்க. மதராவும் அடுத்து இப்போ நீங்கள் யார் வர போறீங்கன்னுமா. இப்போ சுனாடேவும் வயிற்றுல குத்துனது பிடுங்கி திரும்பி சுசுன மாதிரி எரிய எல்லாருமே ஷாக் ஆயிடுவாங்க. இப்போ சுனாடேவோட இன்ஜுரியும் ஆட்டோமேட்டிக்காக ஹீல் ஆகும். இதை பார்த்த மதராவும் சூப்பர், அஷிராமா மட்டும்தான் ஆன்சைனே எல்லாமே இன்ஜுரியை ஹீல் பண்ணுவான். ஸோ அதே மாதிரி நீ பண்ணுற ரியலி இம்ப்ரெசிவ்மா. இப்போ உனக்கு பின்னால் வந்துட்டு அவரோட அட்டாமிக் டிஸ்மேண்டல் ஜுட்ஸு யூஸ் பண்ணி மதராவை அட்டாக் பண்ண மதரா அதை அப்படியே உறிஞ்சிக்கிட்டு ஓனோக்கி உன்கிட்ட மூளை கீழே இருக்கா இல்லையா, என்கிட்ட ரெனேகான் இருக்கு, ஸோ நிஞ்சுட்ஸ் எதுவுமே என்கிட்ட வேலைக்காகாது, ஃபிசிக்கலாக நான் அட்டாக் பண்ணுங்கடான்மா. இப்போ உனக்கியும் இதுக்கு வாய்ப்பே இல்லை, முன்னாடி நான் என்னோட பார்ட்டிகல் ஸ்டைல் ஜுட்ஸு யூஸ் பண்ணி நான் உன்னை அட்டாக் பண்ணனேன்மா. மதராவும் மண்ணாங்கட்டி என் நெஞ்சில் செதுக்கி இருக்கிற அஷிராமாவோட முகத்தை காட்டுறதுக்கு தான் அந்த அடியை நான் வாங்கினேன், நீங்கள் பயப்படுவீங்கன்னு நினச்சேன், பரவாயில்ல பூஸ்ட் ஆகிட்டு நல்லாவே சண்டை போடுறீங்கன்மா. இப்போ சுனாடேவும் ஹே பார்த்தல உன்னை பிடிக்க முடியலனாலும் உன்னோட குளோனை நாங்கள் பிடிச்சிட்டோன்னுவாங்க. உடனே மதராவும் நீங்கள் 5 பேர் ஏன் ஒருத்தனுக்கு எதிராக சண்டை போடுறீங்க, ஸோ 5 vs 1 என்னன்ட்டு இப்போ நான் காட்டுறேன்னு சொல்லிட்டு மொத்தம் 25 உட்க்ளோனை ரெடி பண்ணிட்டு ஒவ்வொருத்தருக்கும் 5 க்ளோன் அனுப்பி விட்டுட்டு இப்போ நீங்களாம் ஒக்காகே தானே சண்டை போடுங்க, ஒரே ஒரு ஆப்ஷனை நான் கொடுக்குறேன். இப்போ உங்களை சுற்றி இருக்கிற 5 க்ளோன்ஸுமே சுசுனோவை யூஸ் பண்ணணுமா கூடாதா அதை நீங்களே சொல்லுங்க மைடியர் காகேசுன்னுமா. இப்போ இந்த சீன் வந்து கட் ஆகுது. அடுத்த சீனில் கபுட்டோவும் என்னோட ரீஅனிமேஷன் ஜுட்ஸுக்கு எந்த பலவீனமும் கிடையாது, நீங்கள் என்ன கொன்னா கூட நிறுத்த முடியாதுன்னுமா. இட்டாச்சும் எல்லா ஜுட்ஸுக்குமே ஒரு பலவீனம் இருக்கு, உன்னோட ஜுட்ஸோட பலவீனம் அது நான் தான்மா. இப்போ சாஸ்கேவும் இட்டாச்சும் டேக் டீம் போட கபுட்டோவும் அண்ணன் தம்பிங்க ஒன்று சேர்ந்துட்டீங்களா, பட் என்ன ஒன்றும் பண்ண முடியாதுன்னுமா. இப்போ கபுட்டோவும் அவனோட முகத்தை துணியை வச்சு கவர் பண்ணிப்பான். சாஸ்கேவும் என்ன கென்ஜூட்ஸுல மாட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு முகத்தை மறைச்சிக்கிறியான்னு கேட்பான். இப்போ கபுட்டோட பாம்பு எல்லாமே பெருசாக இட்டாச்சியும் சாஸ்கே ஆமாம் அவனோட பாம்பு வச்சு நம்மளை சென்ஸ் பண்ணுவான்னு சொல்ல சாஸ்கேவும் ஆமாம் பாம்புங்க எல்லாமே நம்ம பாடி ஹீட்டை வச்சு நம்மளை கண்டுபிடிக்கும், உரோச்சுமாரு கூட நான் இருந்ததுனால எனக்கு நிறைய விஷயம் தெரியும்மா. இப்போ கபுட்டோவும் எவ்வளோ தெரிஞ்சாலும் எந்த பயனும் இல்லைன்னு சொல்லிட்டு இவங்கள பாம்பை வச்சு வெறி கொண்டு அட்டாக் பண்ணுவான். இப்போ இட்டாச்சும் சுசுனை வச்சு 4 பாம்பை நறுக்குன்னு பிடிப்பான். சாஸ்கே அந்த பாம்பு எல்லாத்தையும் வெட்டி தள்ளிட்டு அப்படியே கபுட்டோவை அட்டாக் பண்ணலான்ட்டு போக அங்கே கபுட்டோ இருக்க மாட்டான், வெறும் பாம்பு மட்டும்தான் இருக்கும். சாஸ்கேவும் சாலா எங்கடா போய் ஒளிஞ்சுக்கிட்டேன்னுமா. இப்போ இட்டாச்சும் சாஸ்கேவும் சுற்றி முற்றி பார்ப்பாங்க, எங்கே பார்த்தாலும் கபுட்டோட சக்கரா இருக்கா மாதிரி இருக்கும். இப்போ இட்டாச்சி கையில் பிடிச்சி வச்சிருக்கிற பாம்பும் அப்படியே தண்ணி போல கரைஞ்சு போகும். கபுட்டோவும் என்ன ஒன்றுமே புரியலையா, உசுகி கிளான சேர்ந்த சுகட்ஸு இருக்கான்ல அவன் எப்படி திடீர்னு தண்ணி மாதிரி கரைஞ்சு போவான், திடீர்னு மனுஷனாக மாறுவான். ஸோ அதே டெக்னிக்கை தான் என் பாம்புக்கும் யூஸ் பண்ணியிருக்கேன், என் பாம்பால் ஆட்டோமேட்டிக்காக ஹீலாகவும் முடியும், இதுக்கு காரணம் உசுமாக்கி கிளான சேர்ந்த கரின்னு சொல்ல சாஸ்கேவும் அப்போ கரின் உசுமாக்கி கிளானா, அப்போ உங்ககிட்ட ஜூகோட எபிலிட்டி இருக்கா, ஒரோச்சுமாரு உனக்கு அவனோட கர்ஸ் மார்க்கை கொடுத்தாரான்னு கேட்க கபுட்டோவும் ஜூகோட கர்ஸ் மார்க்லாம் சும்மா பூஸ்ட் மாதிரி தான், ஆனால் என்னோட பவருக்கு காரணம் ரூஜி கேவ்னு சொல்ல இட்டாச்சுனா ஷாக் ஆகிடுவான். கபுட்டோவும் மவுண்ட் மிபோக்கோ மாதிரி அந்த இடமும் யாருக்குமே தெரியாது, ஒரோச்சுமாரு மட்டும்தான் அங்கே போயிருக்காரு, அவருக்கு அப்புறம் நான் அங்கே போயிட்டு ஒயிட் ஸ்னேக் சேஜ்கிட்ட ட்ரைனிங் எடுத்தேன், அதோட பவர் தான் இதுன்னுமா. இப்போ சாஸ்கேவும் செம்ம கடுப்பில் சுசுனோவோட ஆரோ எடுத்து அப்படியே கபுட்டோவை நோக்கி விட கபுட்டோவும் கல்லுக்கு பின்னால் மறைஞ்சு தப்பிச்சுட்டு இப்போ எனக்கு நேச்சரோட எனர்ஜி இருக்குது, என்னால் நல்லாவே சென்ஸ் பண்ண முடியும், குழம்பாதீங்க உங்களுக்கு புரிகிற மாதிரியே நான் சொல்கிறேன், ஜூகோவோட கிளானால் நேச்சரோட எனர்ஜி அப்சர்வ் பண்ண முடியும். ஸோ ஒரோச்சுமாரு நிறைய ஜூகோ வச்சு ரிசர்ச் பண்ணார், அந்த நேச்சர் எனர்ஜிக்கான சோர்ஸையும் கண்டுபிடிச்சாரு, அதுதான் ரூஜி கேவ். ஆனால் ஒரோச்சுமாருனால அந்த பவரை முழுசாக மாஸ்டர் பண்ண முடியல, அவரோட பாடி சப்போர்ட் பண்ணலை, அதனால தான் அவர் இம்பர்ஃபெக்ட் சேஜாக இருந்தார். ஆனால் என்னால் முடியும், அதனால தான் நான் பர்ஃபெக்ட் சேஜாக இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே வெளியே வந்துட்டு இப்போ நான் பாம்பு இல்லை டிராகன் சொல்லிட்டு அப்படியே அவனோட சேஜ் பவரை வெளியே கொண்டு வருவான், பயங்கரமாக இருக்கும். இப்போ அப்படியே மதரா உச்சியாவை காட்டுறாங்க, அவனும் ஒருத்தனுக்கு 5ன்னு சொல்லிட்டு 25 ஷாடோ க்ளோன்ஸை உருவாக்கியிருப்பான், ஆஃபர் கொடுத்துருப்பான் இந்த க்ளோன்ஸுக்கெலாம் சுசுனோவை யூஸ் பண்ணட்டுமா வேண்டாமான்ட்டு. ஆனால் ஒகாகேஸ் யாருமே கௌரவமாக பதில் சொல்லலை. ஸோ அதனால் எல்லா க்ளோன்ஸுக்கும் சுசுனோவை ரெடி பண்ணி அனுப்ப இப்போ சண்டைங்க ஒரு பக்கம் போக இப்போ அப்படியே ஹெட் குவார்ட்டர்ஸை காட்டுறாங்க. அங்கே இருக்கிறவங்களும் இங்கே என்ன தான் நடக்குது, மதரா ஒரு பக்கம் மாஸ்க் காட்டிகிட்டு இருக்கான், ஒகாகேஸ்னாலேயே ஒன்றும் பண்ண முடிய மாட்டேங்குது, ரீஅனிமேஷன் ஜுட்ஸும் நிறுத்தணும், கபுட்டோ எங்கே இருக்கான்ட்டு தெரிய மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு இவங்க தலையை பிச்சிட்டு இருப்பாங்க. இப்போ கபுட்டோவும் சேஜ் பவரை பாருங்கடான்னு சொல்லிட்டு ஒரு டிராகனை உருவாக்கிட்டு அதுக்குள்ளே ஒரு பாலை வச்சுருப்பான், அந்த பால் வெடிச்சு சதற இப்போ அந்த இடத்துல பயங்கரமான ஒரு வைப்ரேஷன் வரும்.
சாஸ்கேலாம் காதை பொத்திக்கிட்டு ஐயோ என்னால் தாங்க முடியல, உடம்பே வெடிச்சு சதற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு துடிச்சிட்டு இருப்பான். இட்டாச்சிக்குமே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போ கபுட்டும் ஓடி வந்துக்கிட்டு இப்போ நான் பாம்பாக இருக்கிறதுனால என்னால் சவுண்டையும் வைப்ரேஷனையும் நல்லாவே யூஸ் பண்ண முடியும்னு சொல்லிட்டு அப்படியே சாஸ்கேவை அட்டாக் பண்ணலான்ட்டு வருவான். கரெக்டாக இட்டாச்சி சுசுனோ கையை வச்சு தடுத்துருவான். இப்போ கபுட்டோவும் இட்டாச்சி நீ மட்டும் கரெக்டாக எப்போ என்னை கண்டுபிடிக்கிறேன்னு கேட்க, இட்டாச்சும் முன்ன நான் உன்னை கண்டுபிடிச்சான்னு சொன்னால ஆக்சுவலி நான் கண்டுபிடிக்கல, பெயின் தான் உன்னோட சக்கராவை கண்டுபிடிச்சான். ஸோ அவனோட ஹெல்ப் மூலமாக தான் நான் உன்னை கண்டுபிடிச்சேன். எனக்கு நல்லா தெரியும் நீ சாஸ்கேவை தான் டார்கெட்டாக வச்சுருப்பேன்னு சொல்லிட்டு, அதனால தான் நான் சாஸ்கேவை சேவ் பண்ணேன்மா. கபுட்டோவும் சூப்பர் பிட்டாச்சி, நீ உண்மையிலேயே ஒரு இன்டெலிஜென்ட் தான், பட் நீ எப்போவுமே பொய் சொல்லியே வளர்ந்துட்டப்பான்மா. உடனே சாஸ்கே காண்டாய் சுடோரியை வச்சு கபுட்டோவை அட்டாக் பண்ணேன். கபுட்டு சீலிங் மேலே போய் உக்காந்துக்கிட்டு தோ பார்டா, ஒரு காலத்தில் அண்ணனை விரோதின்னு நினச்சான், இப்போ அண்ணன் கூடிய டீம் போடுறான், புரிஞ்சிக்க முடியலப்பான்மா. இப்போ இட்டாச்சியும் சாஸ்கே அமைதியாரு, அன்னைக்கு நம்ம 2 பேரும் ஒரு மிஷினுக்கு போனோமே ஞாபகம் இருக்கான்னு கேட்பான். ஒன்றும் இல்லை, ஒரு போரை பிடிக்கலன்னு சொல்லிட்டு போயிருப்பாங்க. இவனுங்க 2 பேரும் ஒன்றா சேர்ந்து அப்போ அந்த போர் கூட சண்டை போட்டிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி இப்போ இவனுங்க 2 பேரும் ஒன்றா சேர்ந்து கபுட்டோ கூட சண்டை போடுவாங்க. பட் கபுட்டோன்னா போரா, ஸோ அசால்ட்டாக எதுலையுமே மாட்டாமல் தப்பிச்சுக்கிட்டு இருப்பான். அடுத்து இப்போ இட்டாச்சும் கபுட்டோ நோக்கி வெறி கொண்டு போக கபுட்டோ கத்தி எடுத்து ஒரே சொருகு தான். இட்டாச்சி கதை முடிஞ்சுதான்னு பார்த்தா இல்லை, மாங்கிக்யூ ஷெரிங்கான் ஏகப்பட்ட காக்கா அந்த இடத்துல பறக்கும். இப்போ இட்டாச்சி அப்படியே கத்தி எடுத்து கபுட்டோ மண்டை மேலே இருக்கிற கொண்டையை வெட்ட, இப்போ கபுட்டோவும் சூப்பர்பு எனக்கு கொண்டை இருக்கிறது இப்போ தான்ப்பா தெரியுதுன்னுமா. இப்போ அவங்களும் அந்த ஃப்ளாஷ்பேக்கை யோசிச்சு பார்ப்பாங்க. அன்றைக்கி அந்த போர் சாஸ்கேவை முட்டலான்ட்டு கிட்ட வரைக்கும் வந்துடும். அப்போ இட்டாச்சி தான் அந்த போரை தோக்கடிச்சு சாஸ்கேவை காப்பாற்றிருப்பான். ஸோ சாஸ்கே அதை நினச்சி சந்தோஷப்பட இப்போ இவனுக்கு 2 பேரும் ஒன்றா கையை கோர்த்து அப்படியே கபுட்டோவை மறைக்க கபுட்டோ கேஷுவலாக சிரிப்பான். இதோட இந்த வீடியோ முடியுது கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நம்புறேன். கபுட்டோ என்னமோ பண்ண போகிறான், பெருசாக பண்ண போகிறான். அதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா, டடா, பை பாய்.